என்னடா எங்க போயிருந்த, இன்னைக்கு கொஞ்சம் நாளையே பார்க்க முடியல. அதுவாடா, நேற்று நான் ஊருக்கு போயிருந்தேன், அதனாலதான் வர முடியல. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஆண்ட்ரூ உமர்க் அப்படின்றவர் எழுதுன ஆவி ஆத்மா சரீரம் அந்த புத்தகத்தை பத்தி பேசுறாங்க தான் அவனை நான் கூப்பிட்டேன்டா. அவர் புக்கா? சூப்பரா இருக்குமே, எங்க சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 என்ன சொல்றது? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படிங்கிற 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுது. தேவனுடைய வார்த்தையானது நாம் 3 பகுதிகளை உள்ளடக்கியுள்ளோம். இதை நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் அது ஒரு சிலரே அப்ளை பண்றாங்க. சரீரம், ஆத்மா, இது 2 கொண்டுதான் நம்ம உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. ஸ்ட்ராங் கன்கரன்ஸ் கூட இந்த 3 பிரிச்சுட்டன தவறிவிட்டன. ஆவின்றதுக்கு கிரேக்க பதத்துல நியூமானு பேரு. அப்படின்னா அறிவில்லாத ஆத்மா. அதாவது ஆண்ட்ரூ உமர்க் அவருடைய வேத ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நியூமான் சொல்றது முற்றிலும் தவறு அப்படின்றத சொல்றாரு.